ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டில் உப்பு சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பு வந்து சமையலுக்கு மட்டும் இல்லாமல் வேறு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ற எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டிப்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து காய்கறி வாங்கி வச்சுருப்போம். அது வந்து பீட்ரூட் கேரட்லாம் வந்து கொஞ்ச நாள்லே வாடின மாதிரி ஆகிடும், மேலே வந்து தோல்லாம் சுருங்கின மாதிரி ஆகிடும். அதுக்கு வந்து என்னென்னா, கொஞ்சம் நேரம் அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். இப்போ செகண்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ வீட்டில் வந்து நிறைய எறும்பு இருந்துச்சுன்னா, நீங்கள் குழந்தைங்க வச்சுருக்கீங்க, எறும்பு மருந்தெல்லாம் போட முடியாது, ஏன்னா குழந்தைங்க வாயில் வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு தண்ணியில் சால்ட் உப்பை கலந்துட்டு எங்கெல்லாம் எறும்பு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் தெளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல எறும்பு வராமல் இருக்கும். இப்போது தேர்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம ஒயிட் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணும்போது அதோட கலர் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் சால்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அதோட கலர் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். கிளாத்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும், அழுக்கும் சீக்கிரமாக போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒயிட் ட்ரெஸ்ஸில் ரத்த கரைகள் இருந்தாலுமே அதில் உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ரத்த கரைகள் இருக்காது. இப்போது ஃபோர்த் டிப் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ வீட்டில் வந்து மிக்ஸி வச்சுருப்போம், அந்த ஜார் வந்து சரியாக அரைப்படாது. அப்போ வந்து பிளேடு வந்து அதோடய பிளேடுங்க வந்து ரொம்ப மழுங்கி போயிருக்கும். அப்போது வந்து கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து அந்த ஜாருக்குள்ளே போட்டுட்டு மிக்சியில் ஓட விட்டிங்கன்னா அதோடய பிளேடுகள் வந்து நல்லா கூர்மையாகிடும். அதுக்கு பிறகு ஈஸியாக அரைக்கலாம். கல்லுப்பு அப்படி இல்லைன்னா நீங்கள் முட்டையோட ஓடு இருக்கு இல்லையா, அது கூட போட்டு அரைச்சிங்கன்னா பிளேடு வந்து நல்லா ஷார்ப் ஆகிடும். இந்த டிப்புமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த டிப் என்னன்றதை பார்க்கலாம். இப்போது வீட்டில் வந்து வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்காக போர்டு வச்சுருப்போம். அதில் வந்து நம்ம நான்வெஜ் ஏதாவது கட் பண்ணாலோ அப்படி இல்லைன்னா அழுக்குகள் சேர்ந்துருந்தாலோ அதில் வந்து நம்ம லெமனும் ப்ளஸ் சால்ட்டும் ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிங்கன்னா அதில் கிருமிகள் எதுவும் இருக்காது, அதோட உள்ள ஸ்மெல்லும் நமக்கு இருக்காது. இப்போது நெக்ஸ்ட்டு டிப் என்னன்றதை பார்க்கலாம். வீடு துடைக்கும் போது நமக்கு லைசால், டெட்டால் இந்த மாதிரி எதுவும் இல்லாத நேரத்துக்கு நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, வினிகர் இருந்தால் நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். அது வந்து நம்ம வாஷ் பண்ணுற துடைக்கிற தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் துடைச்சிங்கன்னா வீட்டில் கொசு இந்த மாதிரி எதுவும் வராது, கிருமி நாசினியாகவும் இருக்கும், நறுமணத்தோடையும் இருக்கும், ஸ்மெல் எதுவும் இருக்காது. இப்போது நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். வீட்டில் வந்து பூஜை ஜாமான், பித்தளை ஜாமான் வச்சுருப்போம், அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது நீங்கள் சால்ட்டோட வினிகரும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த விளக்குகள்லாம் அந்த பச்சை பிடிச்சிருக்கும், அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேய்க்கும் போது சீக்கிரமாகவும் போயிடும், ரொம்ப நேரம் எடுத்துக்காது. இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, வீட்டில் வந்து துருப்பிடிச்ச பாத்திரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை லெமனும் சால்ட்டும் ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கழுவுறதுக்கு. நீங்கள் கழுவுறது பூஜை சாமான் இல்லை அப்படின்னா முட்டையோட வந்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா தேய்ச்சோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே போயிடும். முட்டை ஓடு வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா துருக்கரை இந்த மாதிரி அடிப்பிடிச்ச கரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 9th டிப் என்னென்னா, வீட்டில் வந்து உப்பு ஜாடி வச்சுருப்போம். அந்த உப்பு ஜாடி வந்து நம்ம அடிக்கடி எடுக்கும்போது, சமைச்சிட்டே இருக்கும்போது எடுப்போம், அதனால் கையில் உள்ள ஈரமெல்லாம் அதில் படும், உப்பு வந்து ரொம்ப ஈரமாயிடும். அதனால் என்ன பண்ணலான்னா, அந்த உப்பு ஜாடிக்குள்ளே ஒரு பச்சை மிளகாய் போட்டு வச்சோம்னா இந்த உப்பு வந்து ஈரமாகாமல் நல்லாயிருக்கும். இப்போது நெக்ஸ்ட் டிப் என்னன்றது பார்க்கலாம். வாழைக்காய் வீட்டில் வந்து வாழைக்காய் வெட்டும்போதும் வெண்டைக்காய் வெட்டும்போது வாழைக்காய் வந்து பிசு பிசுன்னு இருக்கும், வெண்டைக்காய் வந்து குழன்னு இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து சால்ட் உப்பு தடவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கை அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, கருப்பாகவும் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, வீட்டில் வந்து தேங்காய் உடைப்போம், அது வந்து ஒரு பார்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பார்ட் அப்படி வச்சுருப்போம். அந்த பாதியை வந்து கொஞ்சமாக சால்ட் உப்பு அந்த உள்பக்கமாக தடவிட்டு அந்த மூடியை வந்து கவிழ்த்து வச்சிட்டோம்னா வெளியிலே வச்சாலுமே ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ லாஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது எண்ணெயில் பொரிச்சிட்டு இருக்கும்போது அது வந்து எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்கும், எண்ணெயாகவும் இருக்கும், சாப்பிட முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பொரிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயில் வந்து ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பொரிச்சிங்கன்னா எண்ணெயும் ரொம்ப உறிஞ்சாது, அந்த பொருள்கள் மேலேயும் எண்ணெய் அதிகமாக இருக்காது, சாப்பிட்றதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஸோ தெரியாதவங்களாக இருந்து இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.